ரிஷபராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டது சாதாரணம்னு நினைக்காதீங்க. இது ஒரு சிக்னலுங்க. நீங்கள் இப்போ இந்த பலனை பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குங்க, ஒரு அழைப்பு இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போக தயாராக இருக்குன்னு ஒரு அறிகுறிங்க. சமீபமாக மனசில் ஒரு அழுத்தம் இருந்துச்சா, நான் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன், எப்போ தான் என் நேரம் வரும்னு ஒரு கேள்வி உங்களை விடாமல் துரத்துதா? அந்த கேள்விக்கான பதில் இப்போ உங்கள் கைக்கு வந்துடுச்சுங்க. ரிஷபராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் இல்லைங்க. நீங்கள் போராடுறவங்க, வீழ்ந்தாலும் எழுந்திருப்பவங்க. ஆனால் ஒரு உண்மைங்க, உங்கள் வேகத்துக்கு சரியான திசை கிடைச்சா நீங்கள் யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு உயர்வீங்க. இந்த உலகத்தில் நம்ம முயற்சி மட்டும் போதாதுங்க, நம்மளோட வாழ்க்கையை பின்னால் இருந்து தூக்கி நிறுத்துகிற ஒரு அதிசய சக்தி இருக்குதுங்க. அதுதான் உங்கள் குலதெய்வம்ங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? கடைசி நிமிஷத்தில் தப்பிச்சதையும், முடிஞ்சது போல இருந்த விஷயம் திடீர்னு சரியாகி போனதையும். அதையெல்லாம் சும்மா இல்லைங்க, குலதெய்வம் உங்களை காப்பாற்றுற சின்ன சின்ன சிக்னல்களுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பலன் தரணும்னு நினச்சா இப்போ ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸில் உங்கள் குலதெய்வம் பேரை எழுதுங்க. அது ஒரு கமெண்ட் மட்டும் இல்லைங்க, அது ஒரு இணைப்புங்க, அது ஒரு நம்பிக்கைங்க, அது ஒரு தொடக்கம்ங்க. மனசார எழுதுங்க. ஏன்னா நம்பிக்கை இருந்த இடத்துல தான் அருளும் அதிசயமும் பிறக்குமுங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இப்போ இன்றைய ரிஷபராசி பலனுக்குள் நுழையலாங்களா? வணக்கம்ங்க ரிஷபராசி நேயர்களே. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அது நடக்கும் அது நடக்கும்னு, அது நடக்கும் இது நடக்கும்னு. ஆனால் எதுவுமே நடந்திருக்காதுங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. கிரகங்களோட சஞ்சாரம் இப்போ அப்படியே தலைகீழாக மாறப்போகுதுங்க. குறிப்பாக உங்கள் ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு புதிய நபரோட வரவு இருக்க போகுதுங்க. அந்த நபர் யாரு, அவங்களால உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான திருப்பம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேங்க. இத்தனை காலமாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு விஷயம் இழுபறியாகவே இருந்திருக்குமுங்க. இது என்னைக்கு தான் நடக்கணும்னு நீங்கள் ஏங்கி போன ஒரு காரியம் இப்போ தானாக உங்கள் வாசல் தேடி வரப்போகுதுங்க. இது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. உங்கள் தலையெழுத்தையே மாற்ற போகிற ஒரு மிகப்பெரிய நிகழ்வுங்க. உங்கள் மனசுக்குள்ளே இப்போ ஒரு கேள்வி ஓடுமுங்க. யார் அந்த புதிய நபர்? பிஸ்னஸில் வர பார்ட்னரா, இல்லை குடும்பத்துக்குள்ளே வர புது உறவா? இதை பற்றி நாம் தெளிவாக பார்க்க போகிறோம்ங்க. அதே சமயம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள ஒரு புது எனர்ஜி பிறக்க போகுதுங்க. இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாவோ இல்லை ஒரு தெளிவில்லாமையோ இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ கிரகங்கள் உங்களுக்கே வர ஆரம்பிச்சிருக்குங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம், அதாவது இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நீங்கள் ஒதுக்கி வச்ச ஒரு விஷயம் இப்போ கை கூட போகுதுங்க. அது என்ன, அது எப்படி சாத்தியம்? உங்கள் ராசிக்கு இப்போ குரு பகவானும் சனியும் சேர்ந்து என்ன மாதிரியான பிளானை போட்டு வச்சுருக்காங்கன்னு விரிவாக பார்க்கோங்க. ரொம்ப முக்கியமாக இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்க போகிற அந்த ஒரு முடிவு உங்கள் பரம்பரையே மாற்ற போகுதுங்க. அது என்ன முடிவுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாமுங்க. உங்கள் ராசியில் இருக்கிற சில ரகசிய அமைப்புகள் இப்போ ஆக்டிவேட் ஆக போகுதுங்க. இது வரைக்கும் உங்கள் பின்னாடி நின்று உங்களை பற்றி தப்பாக பேசுனவங்க எல்லாம் இப்போ உங்கள் முன்னாடி வந்து கை கட்டி நிற்க போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான நேரம் இதுங்க. அந்த புதிய நபர் உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிறவங்க கூடவே ஒரு அதிர்ஷ்டத்தையும் கூட்டிகிட்டு வராருங்க. அவர் யாராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவரோட வருகை உங்கள் பொருளாதார ரீதியாக பெரிய மாற்றத்தை கொடுக்குமுங்க. நீங்கள் எதிர்பார்த்த பண வரவோ இல்லை நிலம் சம்மந்தப்பட்ட விஷயமா எதுவாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு தீர்வு கிடைக்க போகுதுங்க. இது வெறும் பேச்சுக்காக சொல்லலைங்க, கிரகங்களோட நிலையை வச்சு கணிக்கப்பட்ட உண்மைங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க போகிற ஒவ்வொரு சின்ன மாற்றமும் உங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. தயாராக இருங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு புது வாழ்க்கையை இப்போ அனுபவிக்க போகிறீங்க. அந்த நபர் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவும் அவசியமுங்க. ஏன்னா அவங்க தான் உங்கள் வெற்றிக்கான சாவியை கையில் வச்சுருக்காங்க. இப்போ அந்த நபர் யாருன்னு நீங்கள் ஆவலாக இருப்பீங்க. அவர் உங்கள் சொந்தக்காரரா இல்லை வெளியாளான்னு பார்த்தா அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களோட நிலையை பொறுத்து தாங்க. ஆனால் பொதுவாக ரிஷபராசிக்கு இப்போ இருக்கிற அமைப்பு படி அந்த புதிய நபர் உங்கள் தொழிலுக்கோ இல்லை உங்களோட தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கோ ஒரு பெரிய ஏணியாக இருக்க போகிறாருங்க. இது வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளாக போராட்டிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு வேளை அது ஒரு பேங்க் லோனாக இருக்கலாம், இல்லை ஒரு சொத்து விவகாரமாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய ஒரு சுபகாரியமாக கூட இருக்கலாமுங்க. இது இனிமேல் நடக்கவே நடக்காது, இதுக்கு வழியே இல்லைன்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து கைவிட்ட ஒரு விஷயம் இப்போ அந்த புது நபரோட வருகையால் அப்படியே மாறப்போகுதுங்க. அந்த நபர் ஒரு சாதாரண மனுஷனாக உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு தேவதூதன் மாதிரி உங்கள் பிரச்சனையை தீர்க்க போகிறாருங்க. இது எதுவும் மேஜிக் கிடையாதுங்க. உங்களோட கர்ம வினைகள் முடிவுக்கு வந்து இப்போ நல்ல காலம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு உண்மைங்க. ரிஷபராசிக்காரங்க இயல்பாகவே பொறுமை அதிகமுங்க. ஆனால் கடந்த சில மாதங்களாக அந்த பொறுமையை கிரகங்கள் ரொம்பவே சோதிச்சிருக்குங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நாம் என்ன தப்பு பண்ணணும் என்னன்னு நீங்கள் புலம்பாத நாளே இருக்காதுங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோட சஞ்சாரம் மற்ற கிரகங்களோட கூட்டணியும் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குதுங்க. முக்கியமாக உங்கள் மனசில் ஒரு இனம் புரியாத பயம் இருந்திருக்குங்க. அதாவது நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோங்கிற அந்த பயம் இப்போ காணாமல் போக போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை
விதைக்க போறாருங்க. அவர் சொல்ல போற ஒரு சின்ன ஐடியா இல்ல அவர் செய்ய போற ஒரு உதவி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை உண்டாக்குமுங்க. இதுவரைக்கும் நீங்க அடைச்சு வச்சிருந்த கதவுகள் எல்லாம் இப்போ ஒண்ணு ஒண்ணா திறக்க ஆரம்பிக்குமுங்க. அந்த நடக்காதது ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? அதை எதை பத்தின்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போங்க. சில பேருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போயிருக்கலாம். சில பேருக்கு கல்யாண கனவு பல வருஷமா தள்ளி போயிருக்கலாம். இன்னும் சில பேருக்கு சொந்த வீடு வாங்குறது ஒரு எட்டாக்கனியாவே இருந்திருக்குங்க. இதெல்லாம் தான் இப்ப சாத்தியமாக போகுதுங்க. இதுக்கு முன்னாடி இதற்காக நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் பலன் கிடைச்சிருக்காதுங்க. ஆனா இப்ப கிரகங்களோட அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்குதுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல பெரிய கேட்கவே மாதிரி அந்த தேதியை தூண்டுனதுமே உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியுமுங்க. உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை மாறுங்க. உங்களை பார்க்கிறவங்களோட பார்வை மாறுங்க. உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க ராசியில நடக்க போற அந்த ஒரு ரகசிய மாற்றம் தாங்க. உங்க குடும்பத்துல இப்ப வரைக்கும் சின்ன சின்ன சண்டைகள் மனஸ்தாபங்கள் இருந்திருக்கலாமுங்க. யாரும் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு ஏக்கம் உங்க மனசுல இருந்திருக்குங்க. ஆனா இப்ப அந்த புதிய நபர் உங்க குடும்பத்துக்குள்ள வரதுனால ஒரு பெரிய ஒற்றுமை வரப்போகுதுங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கையில நுழையும் போது உங்க வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அப்படியே விலகிடுங்க. ஒரு மங்களகரமான விசேஷம் உங்க வீட்டுல நடக்க போறதுக்கு இதுதான் ஆரம்பம்ங்க. அந்த புதிய நபர் கொடுக்க போற ஒரு தகவல் உங்க பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுங்க. நீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு நீங்க முழுசா நம்பலாமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி தரப்போகுதுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்ப வேலையில ஒரு பெரிய திருப்பு முனை வரப்போகுதுங்க. இத்தனை நாளா நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாமுங்க. நம்ம இவ்வளவு உழைக்கிறோம் ஆனா மற்றவங்களுக்கு தான் பேர் கிடைக்குதுன்னு நீங்க வருத்தப்பட்ட காலம் எல்லாம் இப்ப முடிய போகுதுங்க. அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரப்போகுதுங்க. அது ஒரு புது வேலையா இருக்கலாம், இல்லை இருக்கிற வேலையில ஒரு பெரிய பதவி உயர்வா இருக்கலாம். முக்கியமா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு முக்கியமான சந்திப்புல இல்லை ஒரு நேர்காணல்ல கலந்துக்கிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உறுதிங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த வாய்ப்பை உங்களுக்கு கொண்டு வர அந்த புதிய நபரா தான் இருப்பாருங்க. அவர் ஒரு வேளை உங்க பழைய நண்பரா இருக்கலாம், இல்லை இப்போ புதுசா அறிமுகமாற ஒருத்தரா கூட இருக்கலாம். ஆனா அவரோட ஒரு சின்ன பரிந்துரை இல்லை அவர் சொல்ல போற ஒரு வழிமுறை உங்க வாழ்க்கையே வேற நிலைக்கு கொண்டு போக போகுதுங்க. இது வரைக்கும் நீங்க முட்டி மோதி பார்த்து நடக்காத அந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்ப சுலபமா நடக்க போகுதுங்க. பண விஷயத்துல கூட இப்போ ஒரு நல்ல தெளிவு பிறக்க போகுதுங்க. இப்போ வரைக்கும் கைக்கு வர காசு அப்படியே செலவாகிட்டு இருந்திருக்கலாமுங்க. எங்க தான் போகுது இந்த காசுன்னு உங்களுக்கே தெரியாம இருந்திருக்குங்க. ஆனா இப்போ அந்த புதிய நபரோட ஆலோசனையால உங்க பணத்தை எப்படி சேமிக்கிறது, எப்படி முதலீடு பண்ணுங்கிற ஒரு நல்ல யோசனை உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த நபர் உங்களுக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி கூட இருக்கலாமுங்க. அவர் மூலமா கிடைக்கிற ஒரு தொழில் ஒப்பந்தம் உங்களை பெரிய அளவுல லாபம் பார்க்க வைக்குங்க. இது ஏதோ சாதாரண லாபம் கிடையாதுங்க. உங்க குடும்பத்தோட மொத்த கஷ்டத்தையும் தீர்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய தொகையா இது இருக்குங்க. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். அவர் இப்ப செல்வத்துக்கு அதிபதியோட அருளோட சேர்ந்து உங்களுக்கு இந்த யோகத்தை கொடுக்க போறாருங்க. இது வரைக்கும் நீங்க வாங்கின கடனை அடைக்க முடியாம தவிச்சிருப்பீங்க. வட்டி கட்டியே உங்க பாதி வருமானம் போயிருக்குமுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற மாற்றங்கள் உங்க கடனை மொத்தமா அடைக்க வழி செய்யுங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட வரமாட்டாங்க. உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தோட தான் வருவாங்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க ராசிக்கு இப்ப சில மறைமுக எதிர்ப்புகள் இருந்திருக்குங்க. நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இப்ப தானா ஒதுங்கி போவாங்க. அந்த புதிய நபர் வரதுனால உங்களுக்கே ஒரு புது தெம்பு கிடைக்குங்க. யார் என்ன சொன்னா நமக்கு என்னங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வருங்க. இது வரைக்கும் நீங்க எதை நினைச்சு பயந்து ஒதுங்கி இருந்தீங்களோ அதை இப்ப நேருக்கு நேர் நின்று ஜெயிக்க போறீங்க. அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது உங்க தன்னம்பிக்கை சம்பந்தப்பட்டது கூட இருக்கலாமுங்க. ஒரு காலத்துல நீங்க தோத்து போன அதே இடத்துல இப்ப ஜெயிக்க போறீங்க. அதுவும் அந்த புதிய நபரோட துணை உங்களுக்கு இருக்கும்போது நீங்க யாரையும் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்க ஜாதகத்துல கிரகங்கள் இப்போ ஒரு அழகான கோலத்தை போட்டு வச்சிருக்குதுங்க. அந்த கோலத்துல நீங்க தான் முதன்மையானவரா இருக்க போறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ஒரு சாதனையா இருக்குமுங்க. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க ஆசீர்வாதமும் அந்த புதிய நபரோட வருகையும் சேர்ந்து உங்களை ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னன்னா உங்க உடல் நலத்துல இருந்த பிரச்சனைகள் இப்ப சரியாக போகுதுங்க. ரொம்ப நாளா ஒரு நோயாளியாவோ இல்ல மன உளைச்சலாளியாவோ கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வரப்போ அவங்க கூடவே ஒரு நல்ல மருந்தையும் கொண்டு வருவாங்க. அது வெறும் மாத்திரை மருந்து கிடையாதுங்க. அவங்க கொடுக்குற அந்த ஆறுதலான வார்த்தைகளும் அவங்க காட்டுற அந்த அன்பும் உங்களை சீக்கிரமே குணப்படுத்துங்க. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி அவங்க முகத்துல ஒரு சிரிப்பு வரப்போகுதுங்க. இது ஒரு சாதாரண மாற்றமா அவங்களுக்கு தெரியலாமுங்க. ஆனா இதனால கிடைக்கிற நிம்மதி கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. உங்க வீட்டுக்கு வர அந்த நபர் ஒரு அதிர்ஷ்ட தேவதை மாதிரி உங்க கஷ்டங்கள் எல்லாம் துடைக்க போறாங்க. நீங்க இதுவரைக்கும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து பழகிட்டீங்க. உங்களுக்கு
உங்களுக்காக எதையும் செஞ்சுக்கல. ஆனா இப்ப அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்க போகுதுங்க. உங்க ராசிக்கு இப்ப கிரகங்கள் கொடுக்குற இன்னொரு பெரிய பரிசு என்னன்னா, ஒரு மிகப்பெரிய சொத்து சேர்க்கை, நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், ஒரு வீடு இருக்கணும்னு நீங்க வருஷக்கணக்கா கனவு கண்டிருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு தடையால அது தள்ளி போயிட்டே இருந்திருக்குங்க. இப்ப அந்த தடை அப்படியே விலகி அந்த புதிய நபர் மூலமா ஒரு நல்ல வழி பிறக்க போகுதுங்க. அது ஒருவேளை உங்க பூர்வீக சொத்துல இருந்த சிக்கலா இருக்கலாம், இல்ல புதுசா ஒரு சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பா இருக்கலாம். நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்க போகுதுங்க. இதுதான் நான் சொன்னேன், அந்த நடக்காத ஒன்று நடக்க போகுதுங்கிற விஷயம்ங்க. இத்தனை காலமா உங்க கையில காசு இருந்தும் ஒரு காரியத்தை முடிக்க முடியாம தவிச்சிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாம் தானா கூடி வருமுங்க. கிரகங்களோட ஆட்டம் இப்போ உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க எதை தொட்டாலும் அது பொண்ணாகுங்க. அந்த புதிய நபர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போற அந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணமா இருக்குங்க. ரொம்ப முக்கியமா உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அவங்க படிப்புலயோ இல்ல வேலை வாய்ப்புலயோ இருந்த குழப்பங்கள் இப்ப தீரப்போகுதுங்க. அந்த புதிய நபர் மூலமா அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்குமுங்க. இது உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்குமுங்க. ஏன்னா நீங்க எப்பவுமே உங்களை விட உங்க குடும்பத்துக்காக தான் அதிகமா கவலைப்படுவீங்க. அந்த கவலை எல்லாம் இப்ப காத்துல கரைஞ்சு போக போகுதுங்க. நீங்க ஒரு ஆன்மீக பயணமோ இல்ல ஒரு குலதெய்வ வழிபாடோ செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அது உங்களுக்கு இன்னும் அதிகமான நேர்மறை எண்ணங்களை கொடுக்குமுங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு புதிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில பரவுறத நீங்களே உணர்வீங்க. இது வெறும் ஆரம்பம் தாங்க. இன்னும் என்னென்ன அதிசயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குமுங்க. ஏன்னா ரிஷபராசிக்கு இந்த காலம் ஒரு திருப்புமுனை காலமுங்க. இப்ப ரிஷபராசியில இருக்கிற இளைய தலைமுறைக்கும் கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லணுங்க. ரொம்ப நாளா காதலிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா வீட்டுல ஒத்துக்கல, இல்ல ஏதோ ஒரு ஜாதி மதம்னு ஏதோ ஒரு காரணத்தால உங்க காதல் கை கூடாம இருந்திருக்குமுங்க. இனிமே இவங்க கூட சேரவே முடியாதுன்னு நீங்க கண்ணீர் வெடிச்ச காலம் எல்லாம் இப்ப மலையேறி போச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நுழையிற அந்த புதிய நபர் உங்க காதலுக்கு ஒரு பாலமா இருக்க போறாருங்க. அவர் உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசி உங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பை ஏத்துக்குவாருங்க. இதுதான் நான் முதல்லயே சொன்ன அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுங்கிற விஷயம்ங்க. பிரிஞ்சு போன காதலர்கள் ஒண்ணு சேர்வதற்கும், மனக்கசப்புல இருந்த தம்பதிகள் மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கும் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு வரப்பிரசாதமா அமைய போகுதுங்க. அந்த நபர் வரப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கசப்பான நினைவுகள் எல்லாம் மறைஞ்சு ஒரு புது வசந்தம் ஆரம்பிக்கும் போகுதுங்க. அதே மாதிரி சமூகத்துல உங்களுக்கு இருந்த அந்தஸ்து இப்போ ஒரு படி மேல போக போகுதுங்க. இது வரைக்கும் உங்களை ஒரு சாதாரண ஆளா பார்த்தவங்க எல்லாம் இப்ப நீங்க போற இடத்துல உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. நீங்க ஒரு கூட்டத்துல நின்னீங்கன்னா அங்க இருக்கிறவங்க பார்வை எல்லாம் உங்க மேலதான் இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு வசீகர சக்தி உங்க முகத்துல வரப்போகுதுங்க. அந்த புதிய நபர் ஒரு வேளை அரசியல்லையோ இல்ல பெரிய பொறுப்புலையோ இருக்கிற ஒருத்தரா இருக்கலாம். அவரோட நட்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்க ரொம்ப நாளா முடிக்க முடியாம இருந்த சில அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளோ இல்ல சட்ட ரீதியான சிக்கல்களோ இப்ப ரொம்ப லகுவா முடியுங்க. எப்படி இதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நடக்குதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கிரகங்களோட பலம் இப்போ உங்க ராசிக்கு அப்படி இருக்குதுங்க. உங்க பேச்சும் செயலும் இப்ப மத்தவங்களை கவர்ற மாதிரி இருக்குங்க. நீங்க சொல்ற ஒரு சின்ன யோசனை கூட மத்தவங்களுக்கு ஒரு பெரிய தீர்வா அமையுங்க. இதனால உங்களுக்கான அந்த மதிப்பும் மரியாதையும் ஊர் முழுக்க பேசப்படுங்க. இன்னொரு விஷயம், உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருந்திருக்குங்க. அதாவது யாரோ ஒருத்தருக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு பதிலா அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணி இருப்பாங்க. அந்த காயம் உங்க மனசுல ஆறாமலே இருந்திருக்குமுங்க. ஆனா இப்ப இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த துரோகம் பண்ணவங்களே ஒரு பணம் உங்களுக்கு அந்த பண்ணவங்களுக்கே ஒரு பணம் கிடைக்க போகுது. அவங்களே உங்க முன்னாடி வந்து அவங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. இதுவும் அந்த புதிய நபரோட வருகையால தான் சாத்தியமாகுங்க. அந்த நபர் உங்களுக்கு ஒரு உண்மையான நண்பனா, ஒரு வழிகாட்டியா இருந்து உங்க கௌரவத்தை நிலைநாட்ட போறாருங்க. ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு நல்லது தான் நினைப்பீங்க. அந்த நல்ல எண்ணமே இப்போ உங்களுக்கு ஒரு கவசமா நின்று உங்களை காப்பாற்ற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு மாற்றமும் நீங்க செஞ்ச புண்ணியத்தோட பலன்தாங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசல்ல கால் எடுத்து வைக்கிற அந்த நிமிஷம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் ஓடிடுங்க. உங்க ராசிக்கு இப்ப குரு பகவானோட பார்வை ரொம்ப பலமா இருக்குதுங்க. இதனால நீங்க இது வரைக்கும் பட்ட அவமானங்கள் எல்லாம் இப்ப வெகுமதியா மாறப்போகுதுங்க. உங்க மேல வீண் பழி போட்டவங்க எல்லாம் இப்ப வாயடிச்சு போய் நிற்பாங்க. அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த ஒரு ரகசிய தகவல் உங்க எதிரிகளை அப்படியே முடக்கிடுங்க. நீங்க யார்கிட்டையும் போய் சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. சூழ்நிலையே உங்களுக்கு சாதகமா மாறி அவங்கள ஒதுக்கிடுமுங்க. இதுதான் உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற மிகப்பெரிய பலமுங்க. அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது செய்தியை கொண்டு வருங்க. அந்த புதிய நபர் வெறும் மனுஷனை
மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையை புரட்டி போட வந்த ஒரு மகா சக்தியா கூட இருக்கலாமுங்க. நீங்க இவ்வளவு நாள் இறைவன் கிட்ட வச்ச கோரிக்கைகள் எல்லாம் இப்போ ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்குங்க. உங்க முகத்துல ஒரு புது பொலிவு வருங்க. அதுவே உங்க வெற்றிக்கான அடையாளமா இருக்க போகுதுங்க. தொழில் பண்ற ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேங்க. இத்தனை நாளா உங்க பிசினஸ்ல ஒரு தேக்க நிலை இருந்திருக்கலாமுங்க. அதாவது எவ்வளவுதான் முதலீடு பண்ணாலும் லாபம் வரமாட்டேங்குதுன்னு நீங்க ரொம்பவே கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த புதிய நபர் உங்க தொழிலுக்கே ஒரு விடிவெளியா இருக்க போறாருங்க. அவர் சொல்ல போற ஒரு சின்ன நுணுக்கம் இல்ல அவர் மூலமா கிடைக்க போற ஒரு புது வாடிக்கையாளர் உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுதுங்க. நீங்க இதுவரைக்கும் இந்த பிசினஸ் நமக்கு சரிப்பட்டு வராது, இதை விட்டுட்டு வேற எதுக்காவது போயிடலாம்னு நான் நினைச்ச அதே தொழில இப்ப லாபம் கொட்ட போகுதுங்க. இதுதாங்க காலத்தோட கோலம். நீங்க எதை வேண்டாம்னு ஒதுக்குனீங்களோ அதுவே உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்க கூட ஒரு பார்ட்னரா கூட சேர வாய்ப்பு இருக்குதுங்க. அவரோட ராசியும் உங்க ராசியும் சேரும்போது ஒரு மிகப்பெரிய தனயோகம் உருவாக்குதுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு கூலி பறிக்கிற சில நல்லவங்க வேஷம் போடுறவங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நேரமும் இதுதாங்க. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வரப்போ உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்குமுங்க. யார் உண்மையானவங்க, யார் உங்க முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுறாங்கன்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. இதுவரைக்கும் நீங்க நம்பி ஏமாந்த ஒரு விஷயம் இப்ப வெளிச்சத்துக்கு வருமுங்க. அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது கூடவா கூட இருக்கலாமுங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் உங்களை பத்தி தப்பா பேசினது இப்ப ஆதாரத்தோட உங்களுக்கு தெரிய வருமுங்க. இது உங்களுக்கு ஆரம்பத்துல வருத்தத்தை கொடுத்தாலும் பின்னாடி இதுவே உங்களுக்கு பெரிய நன்மையா முடியுங்க. ஏன்னா அந்த விஷப்பாம்புகளை உங்க வாழ்க்கையில இருந்து அப்புறப்படுத்துவதற்கு இதுதான் சரியான நேரம்ங்க. கிரகங்கள் இப்போ உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டியை சுத்தமா கிளீன் பண்ண போகுதுங்க. ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் பிடிவாதக்காரங்கன்னு ஒரு பேர் இருக்குதுங்க. ஆனா அந்த பிடிவாதம் தான் இப்போ உங்களுக்கு வெற்றியை தேடி தரப்போகுதுங்க. நீங்க எடுத்த ஒரு முடிவை தப்புன்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப நீங்க செஞ்சது சரின்னு வந்து நிற்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பேச்சுல ஒரு அதிகார தோரணை வருங்க. நீங்க சொல்றத மற்றவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க கூடவே ஒரு மங்கள செய்தியும் கொண்டு வருவாங்க. ஒருவேளை அது ஒரு காலி மனையை விற்கிறதா இருக்கலாம், இல்ல ரொம்ப நாளா வராம இருந்த ஒரு இன்சூரன்ஸ் பணமா இருக்கலாம். அந்த பணம் உங்க கைக்கு வரும்போது உங்க மனசுல இருந்த பாதி பாரம் குறைஞ்சிருமுங்க. நீங்க இதுவரைக்கும் இது நமக்கு கிடைக்காதுன்னு கைவிட்ட ஒரு அதிர்ஷ்டம் இப்போ உங்க கதவை தட்டப்போகுது. ரொம்ப முக்கியமா உங்க ஆரோக்கியத்துல ஒரு சின்ன அக்கறை எடுத்துக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வேலைப்பளு அதிகமாகுங்க. அதனால கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வர்றதுனால உங்களுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்குமுங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்க பண்ண போற அந்த புதிய முயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குமுங்க. நீங்க இப்போ வரைக்கும் ஒரு நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி கிடையாதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தூக்கம் தான் ரொம்ப நிம்மதியா இருக்குமுங்க. ஏன்னா உங்க பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த நபர் யாரு, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்க போற அந்த ரகசியமான உதவி என்னங்கிறத இப்ப விரிவா பார்க்கணுங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையில ஒரு முறை மட்டும் வரப்போற மிகப்பெரிய வாய்ப்புங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேங்க. நல்லா கவனிங்க. அந்த புதிய நபர் வெறும் ஒரு மனுஷனா மட்டும் உங்க வீட்டுக்கு வர போறது இல்லைங்க. அவங்க உங்க கூட ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கூட்டிட்டு வர போறாங்கங்க. சொல்ல போனா உங்க பரம்பரையிலேயே இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு பெரிய காரியத்தை நீங்க இப்ப செய்ய போறீங்க. அது ஒரு பெரிய தொழில் ஒப்பந்தமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய சொத்து உங்க கைக்கு வரதா இருக்கலாம். இது வரைக்கும் மற்றவங்க முன்னாடி நீங்க கையேந்து நின்ன நிலைமை இப்ப அப்படியே மாறப்போகுதுங்க. அந்த நபர் உங்களுக்கு ஒரு குருவாவோ இல்ல ஒரு பெரிய வழிகாட்டியாவோ இருந்து உங்களை ஒரு ராஜயோகத்தை கூட்டிட்டு போக போறாருங்க. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இதை நம்மளால செய்யவே முடியாதுன்னு நீங்க ஒதுக்கி வச்ச ஒரு லட்சியம் இப்ப அந்த நபரோட ஒரு சின்ன உதவியால ரொம்ப சுலபமா நிறைவேற போகுதுங்க. இவங்க வீட்டுக்குள்ள அந்த நபர் நுழையிற அந்த நேரம் உங்க ராசிக்கு ஒரு மிகப்பெரிய தனவரவுக்கான யோகத்தை உண்டாக்குதுங்க. அதாவது பணம் பல வழிகள்ல இருந்து வரப்போகுதுங்க. இது வரைக்கும் நீங்க 1,00,000 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க தொடர இடமெல்லாம் லாபம் கிடைக்க போகுதுங்க. இது ஏதோ ஆச்சரியமா தெரியலாமுங்க. ஆனா கிரகங்களோட அமைப்பு இப்ப அப்படி இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு முக்கியமான பத்திரத்துல கையெழுத்து போடுவீங்க. அது உங்க வாழ்க்கையே மாத்த போற ஒரு கையெழுத்தா இருக்குங்க. அந்த புதிய நபர் ஒருவேளை உங்க ரத்த சம்பந்தப்பட்ட உறவா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்ச ஒரு உதவிக்கு இப்ப நன்றி கடனா உங்களுக்கு உதவ வர ஒருத்தரா இருக்கலாம். அவரோட வருகை உங்க குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை உருவாக்குமுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்ப இருக்கிற மனநிலை என்னன்னா, யாரையும் நம்பக்கூடாதுங்கிற ஒரு வைராகியத்துல இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க மற்றவங்களால காயப்பட்டிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த நபர் உங்க நம்பிக்கையை மறுபடியும் துளிர்க்க வைப்பாருங்க. அவரோட பேச்சுல ஒரு உண்மை இருக்கும், அவரோட செயல்ல ஒரு வேகம் இருக்குங்க. நீங்க இதுவரைக்கும் மற்றவங்களை நம்பி ஏமாந்தப்ப ஏற்பட்ட அந்த விரக்தி இப்ப காணாம போக போகுதுங்க. அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னது உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பெரிய ரகசிய ஆசை தாங்க.
அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய நாட்கள்ல அதுக்கான கதவை திறந்து விட்டுடுச்சுங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு கொடுப்பாருங்க. இனிமே நீங்க தனியாளா போராட வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்களுக்குன்னு ஒரு பெரிய பலம் வந்துடுச்சுன்னு நீங்க முழுசா நம்பலாமுங்க. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்க வீட்டு வாசல் தேடி வர அந்த புதிய நபரை நீங்க சரியா அடையாளம் கண்டுக்கணுங்க. அவங்க சொல்லப் போற அந்த ஒரு வார்த்தை உங்க தலைவிதிய மாத்துங்க. நீங்க ஒரு புது மனுஷனா மாறப் போறீங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இனிமே நீங்க அனுபவிக்க போற சந்தோஷம் தான் ரொம்ப பெருசுங்க. உங்க ராசியில இருக்கிற அந்த ராஜயோகம் இப்ப முழுமையா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுங்க. நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு மரியாதை தேடி வருமுங்க. அது உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க நேரம் அப்படியே ஒரு அசுர வேகத்துல முன்னேற போகுதுங்க. தயாராயிருங்க. அந்த பொற்காலம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குதுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களின் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா, உங்க கைக்கு வர வேண்டிய ஒரு பழைய நகை இல்லைன்னா ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க கூடவே ஒரு பழைய ஞாபகத்தையும் ஒரு மிகப்பெரிய லாபத்தையும் கொண்டு வராங்க. நீங்க இப்ப வரைக்கும் நம்ம செஞ்ச தர்மம் நம்மளை காப்பாத்துமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பா காப்பாத்துங்க. நீங்க என்னைக்கோ யாருக்கோ செஞ்ச ஒரு சின்ன உதவி இப்ப அந்த புதிய நபர் மூலமா ஒரு பெரிய பலனா உங்க முன்னாடி வந்து நிக்குதுங்க. இதுதாங்க இறைவனோட கணக்கு. அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு வேளை உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு தீராத பகை முடிவுக்கு வரதா கூட இருக்கலாம்ங்க. காலம் காலமா பேசாம இருந்த பங்காளிங்க இல்லைன்னா சொந்தக்காரங்க இப்ப அந்த புதிய நபரோட மத்தியஸ்தால ஒண்ணு சேர போறாங்க. இது உங்க மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்குமுங்க. ஏன்னா பணத்தை விட மன நிம்மதி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைக்கிறவங்க. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக நிலையை வச்சு பார்க்கும்போது பெண்கள் வழியா உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அது உங்க அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இல்ல மகளா இருக்கலாம். அவங்க மூலமா அந்த புதிய நபரோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கலாமுங்க. அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு மங்களகரமான சூழல் உருவாகுமுங்க. உங்க வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அப்படியே மறைஞ்சு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரதை நீங்களே உணர்வீங்க. இதுவரைக்கும் உங்க வீட்டுல ஒரு மாதிரி மந்தமான நிலம் இருந்திருக்குமுங்க. யாருமே உற்சாகமா இருந்துக்க மாட்டாங்க. ஆனா இப்ப அந்த புதிய நபர் வர்றதுனால ஒரு திருவிழா கோலம் உங்க வீட்டுல உண்டாக போகுதுங்க. அந்த நபர் கொண்டு வர அந்த ஒரு செய்தி உங்க வருகாலத்தையே திட்டமிடுறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்குமுங்க. நீங்க இதுவரைக்கும் நாம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்னு நினைச்ச அதே இடத்துல இப்ப எல்லாரும் உங்களை பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் வரப்போகுதுங்க. ரிஷபராசி நேயர்களே, உங்க ஜாதகத்துல இப்ப குரு பகவான் ஒரு பலமான இடத்துல உட்கார்ந்து உங்க ராசியை பாக்குறாருங்க. இதனால நீங்க இப்ப எடுக்க போற எந்த ஒரு புது முயற்சியும் தோல்வியே அடையாதுங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு பார்ட்னரா மட்டும் இல்லாம ஒரு பாதுகாப்பு கவசமா இருப்பாருங்க. பிசினஸ்ல நீங்க புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இதுதான் சரியான நேரம்ங்க. அந்த புதிய நபர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஐடியா உங்க பிஸ்னஸை உலக அளவில் கொண்டு போறதுக்கு ஒரு வழியா இருக்குங்க. நீங்க இதுவரைக்கும் முடங்கி கிடந்த அந்த ஒரு ப்ராஜெக்ட் இப்போ உயிர் பெற போகுதுங்க. உங்க எதிரிகள் எல்லாம் இப்ப நீங்க வளர்றதை பார்த்து அப்படியே திகச்சு போய் நிற்பாங்க. அவங்களால இப்ப எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஏன்னா உங்க நேரம் இப்போ அப்படி இருக்குதுங்க. அந்த புதிய நபரோட வருகை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மேஜிக் மாதிரி இருக்குங்க. நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் வட்டியும் முதலமா திரும்பி வாங்கிக்கிற காலமா இருக்க போகுதுங்க. இவங்க ஆரோக்கியத்துல கூட ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும்னு சொன்னேன்ல, அதுக்கு அந்த புதிய நபர் ஒரு காரணமா இருப்பாரு. அவங்க சொல்ல போற ஒரு சின்ன விஷயம் உங்க மன அழுத்தத்தை குறைச்சு உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையை கொண்டு வருங்க. உங்க கண்ணுல ஒரு புது ஒளி தெரியுமுங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த ஒரு வெற்றி உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்குமுங்க. அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னது உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு கௌரவமான பதவி கூட இருக்கலாமுங்க. அதை தேடி வரும்போது நீங்க அதை அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கணுமுங்க. கிரகங்கள் உங்களுக்கு வழிகாட்டுதுங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு துணையா வராரு. இனிமே உங்களுக்கு ஏறிமுகம் தாங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்தது எல்லாம் விலகி ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரிய போகுதுங்க. ரிஷபராசிக்காரங்களே, இப்போ ஒரு ரகசியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப நான் சொல்ல போறதுதான் உங்க வாழ்க்கையோட ஆணிவேரா சேர்க்க போற ஒரு விஷயம்ங்க. அது நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு திரும்ப திரும்ப சொல்றேனே, அது வேற எதுவும் இல்லைங்க, உங்களோட அந்த பழைய கனவு தாங்க. ஒரு காலத்துல நீங்க இதை பத்தி பேசும்போது எல்லாரும் உங்களை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. உனக்கெல்லாம் இது தேவையான ஏளனமான்னு கேட்டிருப்பாங்க. ஆனா இப்ப அதே விஷயத்த நீங்க சாதிச்சு காட்ட போறீங்க. அந்த புதிய நபர் உங்ககிட்ட வரும்போது ஒரு பழைய ஃபைலோ இல்ல ஒரு பழைய ஞாபகத்தையோ கிளறி விடுவாருங்க. அதுதான் உங்க வெற்றிக்கான ஆரம்ப புள்ளிங்க. நீங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு பயணம் போவீங்க. அந்த பயணத்துல தான் உங்களோட அந்த தொலைஞ்சு போன அதிர்ஷ்டம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுதுங்க. நீங்க இதுவரைக்கும் மற்றவங்களுக்காக குனிஞ்சு குனிஞ்சு போனது போதுங்க. இப்ப நிமிர்ந்து நின்று சாதிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. அந்த புதிய நபர் ஒரு வேளை உங்க வாழ்க்கையில வரப்போ அவரோட உருவம் வேணா சின்னதா இருக்கலாமுங்க. ஆனா அவரோட அறிவுத்திறன் ரொம்ப பெருசா இருக்குமுங்க. அவர் கொடுக்க போற அந்த ஒரு ஐடியா கோடிக்கணக்கான லாபத்தை விட உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்குமுங்க. உங்க ராசியில இப்ப இருக்கிற அந்த கிரகங்களோட கூட்டணி உங்களை ஒரு கிங் மேக்கரா மாத்த போகுதுங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற அதிகாரிகளே உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இனி வரக்கூடிய நாட்கள்ல மாறப்போற கிரக சஞ்சாரங்கள் தாங்க.
இது வரைக்கும் உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு தெரியாம உங்க கால வாரணவங்க இப்ப தானா வழி விடுவாங்க. நீங்க எதை நினைச்சோ கவலைப்படாம அந்த புதிய நபர் காட்டுற வழியில தைரியமா கால் எடுத்து வைங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு குணம் இருக்குதுங்க. எதையும் தீர விசாரிச்சுதான் இறங்குவீங்க. அது இப்போ உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்க போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்ககிட்ட ஒரு திட்டத்தை சொல்லும்போது அதை நீங்க உங்க அறிவால இன்னும் மெருகேத்துவீங்க. அதனால கிடைக்க போற வெற்றி உங்க பரம்பரைக்கே ஒரு பெருமையா இருக்குங்க. உங்க வீட்டுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் ஒரு மாய மாதிரி மறைஞ்சு போக போகுதுங்க. உங்க பேங்க் பேலன்ஸ் உயர போகுதுங்க. இருந்தாலும் உங்களோட மன தைரியம் இப்ப முன்ன விட பல மடங்கு அதிகமாகுங்க. நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் இதுங்க. அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுது. உங்களை ஏளனம் செஞ்சவங்க எல்லாம் உங்க முன்னாடி வந்து கை கட்டி நின்று ஆச்சரியப்படுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை முதல்ல தூக்கி போடுங்க. இது மறுபடியும் தப்பா போயிடுமோங்கிற அந்த எண்ணம் இனிமே உங்களுக்கு தேவையில்லைங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு துணையா அந்த புதிய நபர் இருக்காரு. மேலே இருந்து கிரகங்கள் உங்களை ஆசீர்வதிக்குதுங்க. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற அந்த ராஜயோகத்தை நீங்க முழுசா அனுபவிக்க போறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையோட மறுபிறவிங்க. அந்த நபர் வரப்போ உங்க வீட்டுல ஒரு சந்தோஷமான செய்தி வந்து சேருங்க. அது ஒரு குழந்தை பேரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வெளிநாட்டு பயணமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தான் கொடுக்க போகுதுங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் காத்திருக்குதுங்க. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்ககிட்ட இருக்கிற ஒரு பழைய பழக்கத்தையோ இல்லை ஒரு பழைய திக்கத்தையோ மாத்த போறாருங்க. இது வரைக்கும் நீங்க ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கு மேல நம்மளால முடியாதுன்னு ஒரு எல்லையை நீங்களே போட்டு வச்சிருப்பீங்க. ஆனா அந்த நபர் அந்த எல்லையை உடைக்க போறாருங்க. நீங்க எடுக்க போற அந்த புதிய முயற்சிக்கு அந்த நபர் ஒரு பெரிய துணையா நிற்பாருங்க. இது வெறும் ஒரு ஆள் வர விஷயம் மட்டும் இல்லைங்க. உங்க ஜாதகத்துல இருக்கிற ஒரு தோஷம் முடிவுக்கு வந்து ஒரு யோகம் ஆரம்பிக்கிற நேரம்ங்க. நீங்க இதுவரைக்கும் பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய மருந்தா இந்த மாற்றம் இருக்க போகுதுங்க. அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுது. நீங்க நிஜமாவே ஒரு நிமிஷம் கண் கலங்கி நிக்க போறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சிகரமான மாற்றமா இது இருக்க போகுதுங்க. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரகங்களோட கூட்டணி உங்க பேச்சுக்கு ஒரு தனி சக்தியை கொடுக்குதுங்க. நீங்க எதை சொன்னாலும் அது பழிக்கிற ஒரு நேரம் இதுங்க. அந்த புதிய நபர் ஒரு வேளை உங்ககிட்ட வந்து ஒரு ரகசியத்தை சொல்லும் போது அதை நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்க தலைமுறை உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு வசதி வந்து சேருங்க. உங்க வீட்டுல விசேஷங்கள்ல அந்த நபரோட பங்கு ரொம்ப முக்கியமா இருக்குங்க. நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்து வராத பணம் இல்லை, மற்றவங்க ஏமாத்தின நிலம், இதெல்லாம் இப்ப தானா அவங்க கைக்கு திரும்ப வர்றதுக்கான ஒரு வழி பிறக்குங்க. அந்த புதிய நபர் அந்த வழியை காட்டுற ஒரு தேவதூதனா இருப்பாரு. உங்க மனசுல இப்போ ஒரு நிம்மதி பிறக்கும் பாருங்க. அதுதான் இது மிகப்பெரிய வெற்றிங்க. ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்த நம்புறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பீங்க. ஆனா இப்ப கிரகங்கள் உங்களை நம்ப வைக்க போகுது. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில நுழையும் போது ஒரு சின்ன அறிகுறி தெரியுங்க. அது உங்க வீட்டு வாசல்ல ஒரு மங்களமான பொருள் வரதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல பறவை உங்க வீட்டுக்கு வரதா கூட இருக்கலாம். இதெல்லாம் ஒரு நல்ல காலத்துக்கான அறிகுறிங்க. உங்க ராசியில இருக்கிற ராகுவும் கேதுவும் ஒரு நல்ல இடத்துக்கு மாற போறாங்க. இதனால உங்க எதிரிகளோட தொல்லை மொத்தமா முடியுமுங்க. அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த ஒரு அங்கீகாரம் உங்களை சமூகத்துல ஒரு பெரிய இடத்துல உட்கார வைக்குங்க. இது வரைக்கும் உங்களை மதிக்காத சொந்தக்காரங்க முன்னாடி நீங்க கார்ல வந்து இறங்குற அந்த நிமிஷம் ரொம்ப தொலைவில் இல்லை. கடைசியா ஒன்று சொல்றேன், நீங்க செய்ய போற அந்த ஒரு காரியம் உங்க வாழ்க்கையோட பெரிய திருப்பு முனையா இருக்கணும்னு சொல்லையா, அது உங்க தன்னம்பிக்கையால மட்டுமே நடக்க போறது இல்லைங்க. அந்த புதிய நபரோட ஆசீர்வாதமும் துணையும் அதுல இருக்குதுங்க. அந்த புதிய நபர் வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் கொண்டு வரலைங்க, உங்க பரம்பரைக்கு ஒரு பெரிய விடிவெளியா இருக்க போறாருங்க. இது வரைக்கும் உங்க ஜாதகத்துல ஒரு பெரிய முட்டுக்கட்டியா இருந்த அந்த ஒரு விஷயம் இப்ப சுலபமா முடிய போகுதுங்க. நீங்க நினைச்சு கூட பார்க்காத அந்த ஒரு அற்புதம் நடக்கும்போது நீங்க நிஜமாவே உங்க குலதெய்வத்துக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்வீங்க. இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் கிரகங்களோட சஞ்சாரத்தை வச்சு சொன்னதுதாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில வீச போற அந்த வசந்த காற்று உங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகுங்க. நீங்க எதை நினைச்சும் தயக்காதீங்க, பயப்படாதீங்க. உங்களை சுத்தி இருக்கிற அந்த நல்ல செய்திகளை, நல்ல சக்திகளை உணருங்க. அந்த புதிய நபரோட வருகை உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதிடுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இனிமே எல்லாமே ஏறுமுகம் தாங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு நம்புறேங்க. உங்க மனசுல இருக்கிற ஆசைகள் எல்லாம் அந்த இறைவனோட அருளால சீக்கிரமே நிறைவேறணும் நானும் மனதார வேண்டிக்கிறேங்க. உங்களோட ராசி நட்சத்திரம் இல்லைன்னா உங்களுக்கு இப்ப இருக்கிற மனக்குறைகளை கீழே இருக்கிற கருத்து பெட்டியில மறக்காம பதிவிடுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்றேங்க. நம்முடைய இந்த பயணத்துல நீங்களும் ஒரு அங்கமா இருக்கணும்னு கேட்கிறேங்க. உங்களோட ஆதரவு தான் எனக்கு பெரிய பலம்ங்க. இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து அவங்களுக்கு இந்த அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்க செய்யுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.